லார்ட். இந்த நாளிலும் கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 119வது அதிகாரம் 92வது வசனத்தில், உங்கள் வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாக இல்லாமல் போனால் நான் துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேன் அப்படி சொல்லிட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் சகோதரன் சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைகள் இல்லாவிட்டால் நம்ம துக்கத்திலேயே நம்ம அழிந்து போயிருவோமா? ஆனால் தேவனுடைய வசனம் இருக்க போய் தான் நம்ம பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லி நம்மளுடைய உணர்வுகள் அப்படியாய் நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படணும். எத்தனை பேர் எனக்கு வேதம் இல்லைனா என்னோட வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி நம்மளால் வாழ்க்கையில் நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சுத்தி விழாவுக்கு போனால் அந்த இடத்துல ஒரு மன மகிழ்ச்சி நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படும். இல்லை நம்மளுடைய எந்த இடத்துக்காவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும் பொழுது அந்த இடத்துல ஒரு மன மகிழ்ச்சி காணப்படும். இப்படி எத்தனையோ ஒரு இடத்துக்கு நம்ம சொல்லிக்கொண்டே போய்கொண்டே இருக்கலாம். சினிமாவுக்கு போனால் அதில் ஒரு 2 மணி நேரம் ஒரு மன மகிழ்ச்சி காணப்படும். சீரியலை பார்க்கும் பொழுது அதில் ஒரு மன மகிழ்ச்சி நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படும். ஆனால் எந்த இடத்துக்கு போனாலும் தேவனுடைய வசனத்தில் இருக்கிற மன மகிழ்ச்சி வராது சகோதரன் சகோதரிகளே. அதெல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தோடு அது முடிந்து போய்விடும். ஆனால் தேவனுடைய வசனம் நம்ம ஜீவன் உள்ள இருக்கிற நாள் வரைக்கும் தேவனுடைய வசனம் என்ன செய்யாது? நம்மளை விட்டு பிரிந்து போகாது. நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருடைய வசனம் தான் நமக்கு உணவு, அவருடைய வசனம் தான் நம்மளுடைய வாழ்க்கை என்று சொல்லி எத்தனை பேர் நினைக்கிற காரியம் உண்டு. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பாவங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அதெல்லாம் ஒரு மன மகிழ்ச்சியோடு நம்ம சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறோம். அந்த வாழ்க்கை இல்லைங்க. தேவனுடைய வசனத்தில் வருகிறது பாருங்களேன், அந்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அந்த வசனம் தான் என்றென்றைக்கு மாறாத ஒரு வசனம். தேவன் கொடுத்த வாக்குகள் ஒரு நாளும் மாறாது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். தாவீது கூட அவனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியம் வந்த பொழுது, எத்தனையோ நெருக்கங்கள் வந்த பொழுது அவன் தேவனை விட்டு பிரியாதபடிக்கு, அவனோட வாழ்க்கையில் எத்தனை அவமானம் வரும் பொழுது அவன் தேவனை விட்டு பிரியாதபடிக்கு அவன் இருந்தபடியினால தான் அவனுடைய வாழ்க்கை ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாய் காணப்பட்டது. அதே போல தான் நம்ம தேவனுக்கு பிரியமாக ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதே, தேவனை நம்பி நம்ம சார்ந்து வாழும் பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஒரு மன மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லி ஏசப்பா சொல்லுகிறாங்க. எத்தனை பேர் வேதத்தை நேசிக்கிறோம், எத்தனை பேர் ஆண்டவர் வார்த்தையை நம்புகிறோம். நம்ம தூங்குறவர்களாய் இல்லாதபடிக்கு வெள்ளத்திறந்து எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய் அவருடைய வசனத்தை உள்கொள்ளுகிறவர்களாய் நம்ம காணப்படும் பொழுது தேவனுடைய வசனம் எப்பொழுதும் நம்மளை ஒன்று கூட செய்ய முடியாதுங்க. யார் நமக்கு சூழ்ச்சி செய்தாலும், யார் நம்மளை வெறுத்தாலும், யார் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியத்தை தந்தாலும் கூட அதெல்லாம் நமக்கு ஒன்றுமே செய்யாதுங்க. தேவனுடைய வசனம் இருக்கிறது. தேவனுடைய வசனம் நம்ம ஒவ்வொருவரையும் காப்பாற்றும் என்று சொல்லி அந்த வசனத்தை மட்டும் நீங்களும் நானும் நம்பி வாழும் பொழுதே தேவனுடைய உள்ளத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷம். என் பிள்ளை என்னை தேடி வந்திருக்கிறா, என் பிள்ளை என்னையே சார்ந்து இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன செய்வாங்க? மிகுந்த ஒரு சந்தோஷப்படுவாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே நம்ம வேதத்துக்கே நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.